விரைவில் அவர்களை பிடித்ததுலோசா சிறிது நேரம் என்று கொண்டிருந்த போது கூட்டம் முழுவதும் அமைதி நிலவிய பின்னர் அவர் மீண்டும் பேசினார். அவரது குரலில் நம்பிக்கை நிறைந்தது. ஆனால் குந்தியின் மகனே, பின்பற்ற வேண்டிய மற்றொரு பாதை உள்ளது. நல்லொழுக்கத்தை கடைபிடித்து புனித நீர்நிலைகளுக்கு சென்ற கடவுள்கள் தவம், தியாகங்கள், பரிசுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் தங்களே தூய்மைப்படுத்தினர். அவர்கள் செழிப்பையும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றனர், ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு தீய நடைமுறையையும் கைவிட்டு பக்தியுடன் தீர்த்தங்களுக்கு சென்றனர். ஒரு புதிய உறுதிப்பாட்டினால் நிரப்பப்பட்ட யுதிஷ்டிரனின் கண்கள் லோசாவின் பார்வையை சந்தித்தன. பின்னர், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் முடிவை என்று அவர் கூறினார். அவர்களின் அடிச்சோடுகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதனால் நாம் மீண்டும் ஒரு முறை செழிப்பை தரலாம். லோசா புன்னகைத்தார். அவரது கண்கள் யுகங்களின் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன. உன்னதமான பாதை உங்களுக்கு முன்னால் உள்ளது. உன்னதமான ராஜாவே, தீர்த்தங்களில் குளிக்கவும், புரவி தவம் செய்யவும், புனித நீரை தொடவும். ஒரு கோடை நாளின் கடுமையான வெப்பத்தில் பாண்டுவின் வீரமான மகன்கள் தங்கள் விசுவாசமான ஆதரவாளர்களுடன் இறுதியாக நைமிசாவுக்கு வந்தனர். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும்போது அவர்கள் புனித நீர்நிலைகளிலும் புனித தீர்த்தங்களிலும் ஆறுதல் தேடினர். இறுதியாக அவர்கள் கோமதி நதியை அடைந்தனர். அங்கு அவர்கள் புனிதமான நீரில் குளித்து ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் தங்களை தூய்மைப்படுத்தினர். அவர்கள் தங்கள் குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது பாண்டவர்கள் தங்கள் பயணத்தில் தங்களுடன் வந்த பிராமணர்களுக்கு குதிரை மற்றும் செல்வம் இரண்டையும் வழங்கினர். பின்னர் சகோதரர்கள் கல்லா, அஸ்வா மற்றும் கோர் என்ற தீர்த்தங்களில் கடவுள்கள், பிதிரிகள் மற்றும் பிராமணர்களுக்கு தண்ணீர் காணிக்கை செலுத்தினர். அவர்கள் பெற்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி காலக்கோட்டி மற்றும் விசாப்ரஸ்தா மலைகளில் சிறிது நேரம் தங்கினர். அவர்கள் தங்கள் யாத்திரை தொடர்ந்தபோது கௌரவர்கள் வாதுதாவை அடைந்தனர். அங்கு அவர்கள் அதன் புனித நீரோட்டத்தில் தங்கள் குளியல் செய்தனர். அடுத்ததாக அவர்கள் கங்கை மற்றும் யமுனை ஒன்றிணைந்த தெய்வங்களின் தியாக பகுதியான பரியாகாவுக்கு சென்றனர். சகோதரர்கள் இந்த சங்கமத்தில் குளித்து மிகுந்த தகுதியான துறவி தாம் செய்தன வாண்டவர்கள் பின்னர் படைப்பாளரால் போற்றப்பட்டு துறவிகளால் போற்றப்பட்ட வேதி என்ற தீர்த்தத்துக்கு சென்றனர். அவர்கள் அங்கு சிறிது காலம் தங்கி பிராமணர்களை வனப்பகுதியின் பழங்கள் மற்றும் வேர்கள் மற்றும் தெய்வான வெண்ணெய் ஆகியவற்றால் திருப்திப்படுத்தினர். சகோதரர்கள் மிகுந்த தகுதியுள்ள துறவி தவத்தை செய்யத் தொடங்கினர். அவர்கள் இதழ்கள் பக்தியால் நிரம்பியிருந்த அவர்கள் பயணித்து கொண்டிருந்த போது மதுராவை அடைந்தனர். இந்த பகுதியில் காய்சிரா என்ற புனிதமான மலையும் மகாநதி என்ற மகிழ்ச்சியான நதியும் இருந்தன. அதன் கரைகள் கரும்புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சகோதரர்கள் புனித சிகரங்களை கொன்ற ஒரு வான மலையை அடைந்தனர். அங்கு பிரம்மாசாரர் என்ற தீர்த்தம் இருந்தது. இந்த தீர்த்தம் துறவிகளால் மிகவும் போற்றப்பட்டது. ஏனென்றால் இங்குதான் நீதியின் நித்திய கடவுள் கடந்த காலத்தில் வசித்து வந்தார். புகழ்பெற்ற ரிஷி ஆஸ்தியர் அவரை பார்த்தார். இந்த ஏரியிலிருந்து அனைத்து ஆறுகளும் உருவாறின. பிளகத்தை வளர்க்கும் மகாதேவரென்றும் அங்கு இருந்தார். பாண்டவர்கள் இந்த புனித இடத்துக்கு வந்து சதுர்மாசா என்று அழைக்கப்படும் சபதத்தை விசாஜனாரா என்று அழைக்கப்படும் பெரிய தியாகத்தின் சடங்குகள் மற்றும் கட்டளைகளின்படி பின்பற்றிய தெய்வங்களின் இந்த தியாக மேடையில் நித்திய தகுதியை உருவாக்கி பாண்டவர்கள் செறிவூட்டப்பட்ட ஆன்மாக்களுடன் விரதமிருக்கத் தொடங்கினர். அவர்களுடன் நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் இணைந்தனர். அவர்கள் துறவியின் செல்வத்தால் நேசிக்கப்பட்டனர். இந்த பிராமணர்கள் முனிவர்களால் கற்பிக்கப்பட்ட சடங்குகளின்படி சதுர்மாச பலியை நிகழ்த்தினர். இந்த புனித தீர்த்தத்தில் கற்றறிந்த சபதங்கள். புந்தியின் அரச மகன் யுதிஷ்டிரன் ஆஸ்தியரின் புகலிடத்தில் லோசாவுடன் உட்கார்ந்து முனிவர் இருள் மற்றும் வஞ்சக கதையை விவரிக்கும் போது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இது மணிமதி நகரத்தை சேர்ந்த இல்வாகா என்ற தெய்வத்தின் கதையாகும். அவர் ஒரு புத்திசாலி பிராமணரிடமிருந்து இந்திரனுக்கு சமமான மகனை கோருவதன் மூலம் கடவுள்களுக்கு போட்டியாக இருக்க முயன்றார். இருப்பினும்
பிராமணர் தமது விருப்பத்தை வழங்க மறுத்துவிட்டார். மேலும் இல்வாலாவின் கோபம் அனைத்து பிராமணர்கள் மீதும் எரியும். வெறுப்பாக மாறியது. லோசா பேசுகையில், இல்வாலா தனது சகோதரர் வாதாபியை எப்படி ஒரு ஆட்டுக்கடாவாக மாற்றினார் என்ற கதையை கேட்கும் போது யுதிஷ்டிரனின் கண்கள் தீகிலால் விரிவடைந்தன. பின்னர் தெய்வீகம் ஆட்டுக்கடாவின் மாமிசத்தை சமைத்து பிராமணர்களுக்கு உணவளிக்கும். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி இறைச்சியை விழுங்கி விரைவில் அவர்களின் மரணத்தை சந்திப்பார்கள். யுவாலாவின் சக்தி மிகவும் அதிகமாக இருந்தது. மரணத்திலும் கூட அவர் தனது பாதிக்கப்பட்டவர்களை தன்னிடம் மீண்டும் வரவழைக்க முடியும். இதனால் அவர்கள் ஒரு பிராமணனின் பக்கத்தை திறந்து சிரிக்கும்படி கட்டாயப்படுத்தினர். இந்த கதையின் இருள் ஆஸ்தியர் முன்பு கண்ட பிரகாசமான ஒளிக்கு முற்றிலும் மாறுபட்டது. முனிவர் தனது இறந்த மூதாதையர்கள் ஒரு குழியில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களின் தலைகள் கீழ்நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டன. அவர்கள் ஒரு மகன் பிறக்க காத்திருந்தனர். அவர்களை வேதனையிலிருந்து விடுவிக்கிறார். அவர்களின் வேண்டுகோளால் நகர்த்தப்பட்ட ஆஸ்தியர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக சபதம் செய்து தனது சொந்த வம்சாவளியை எவ்வாறு நிலைநிறுத்த முடியும் என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அவர் சிந்தனையில் அமர்ந்திருந்த போது அரஸ்திரனின் பார்வை அவரை சுற்றியுள்ள அழகான உயிரினங்களின் மீது விழுந்தது. மென்மையான கண்களால் மெல்லிசை பாடல்களால் பறவைகள் வானவில்லின் ஒவ்வொரு நிலத்திலும் ஊக்கும் மூக்கல் படைப்பு ஆற்றலின் எழுச்சியுடன் அவர் இந்த அற்புதமான உயிரினங்களை பிரிக்கத் தொடங்கினார். அவற்றின் மிக நேர்த்தியான பகுதிகளை பயன்படுத்தி ஒரு அசாதாரணமான பெண்ணை வடிவமைத்தார். இந்த அற்புதமான மனிதர் வேறு யாரும் அல்ல, விரைவில் விதர்பா அரச வம்சாவளியில் பிறக்கவிருந்த மோபாமுக்தா தான். அவர் அழகிலும் வசீகரத்திலும் வளர்ந்தபோது அவருடைய தந்தையான விதர்பா மன்னர் தனது மகளின் கைக்கு ஒரு தகுதியான காதலனை தேடினார். இருப்பினும் தனது தந்தையின் கோபத்திற்கு அஞ்சி திருமணத்தில் நோபாமுக்தாவின் கையை கேட்க யாரும் துணியவில்லை. லோசா தனது கதையை முடித்தவுடன் யுதிஷ்டிரர் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் அவரை நோக்கி திரும்பினார். இல்வாலா மற்றும் வாதாபியின் கதை மனிதர்களின் இதயங்களில் இருந்த இருளை இலைவூட்டுவதாக இருந்தது. அதே நேரத்தில் ஆஸ்தியர் உருவாக்கிய நோபாமுத்ரா காதல் மற்றும் அத்தியின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாகும். ஒரு தொலைதூர நாட்டில் ஞானமுள்ள முனிவர் லோசா அன்பு மற்றும் பக்தியின் பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது ஆஸ்தியரின் கதை. அவரது ஞானம் மற்றும் ஆன்மீக வலிமைக்காக பெரும் புகழை பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த விரஸ்திய ராஜ்யத்தின் வழியாக அலைந்து திரிந்தபோது விதர்பா ஆட்சியாளரின் மகளான நோபாமுக்தா என்ற இளம் பெண்ணை கண்டார். முனிவர் உடனடியாக அவரது அழகு மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு ஈர்க்கப்பட்டார். மேலும் ஆன்மீக அறிவொளியை நோக்கிய அவரது பயணத்தில் அவர் ஒரு சிறந்த தோழியாக இருப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். மரியாதையுடன் அலஸ்தியர் ராஜாவை அணுகி லோபாமுத்ராவை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள அனுமதி கோரினார். எனினும் அரசர் இந்த கோரிக்கையால் திகைத்து போய் அதிர்ச்சியில் மூழ்கிவிட்டார். அவரது ஆரம்ப தயக்கம் இருந்த போதிலும் சக்தி வாய்ந்த முனிவரை தன்னால் மறுக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். மன்னர் தனது ராணியிடம் திரும்பி இந்த விஷயத்தில் அவளது கருத்தை கேட்டார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். சிந்தனையில் தொலைந்தால் இறுதியாக அமைதியை உடைத்தவர் லோபாமுக்தா தான் உறுதியான உணர்வுடன் தனது பெற்றோரை அணுகினார். அப்பா, அவள் என் காரணமாக வருத்தப்பட வேண்டாம். அரஸ்தியரிடம் என்னை வழங்குங்கள். இதனால் அவர் தனது ஆன்மீக இலக்குகளை அடைய முடியும். மன்னர் தனது மகளின் கண்களில் உள்ள பக்தியை பார்த்து தனக்கும் தனது ராஜ்யத்திற்கும் எது சிறந்தது என்பதை அறிந்திருந்தார். அவர் அரஸ்தியருக்கு லோபாமுக்தாவை கொடுக்க ஒப்புக்கொண்டார். உரிய சடங்குகளுடன் அவர் அவரது மனைவி ஆனார். அவர்கள் ஒன்றாக தங்கள் வாழ்க்கையை தொடங்கிய போது அரஸ்தியர் லோபாமுத்திரரிடம் தனது சிறந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கைவிடுமாறு அறிவுறுத்தினார். இதனால் அவர்கள் ஆன்மீக பக்தியுடன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ முடியும். எனவே அந்த இளம்பெண் தனது ஆடம்பரமான ஆடைகளை உதறி காந்தல் மற்றும் மான்களின் தோள்களை அணிந்து அஸ்தரின் துறவி தொழில்களில் சமமான பங்காளியாக மாறினார்.
அவர்கள் ஒன்றாக கந்தபாராவுக்கு சென்றனர். அங்கு அவர்கள் மிகவும் கடுமையான தவத்தை செய்ய தொடங்கினர். லோபாமுத்ரா தனது கணவருக்கு பக்தியுடன் சேவை செய்தார். அதே நேரத்தில் ஆஸ்தியர் தனது மனைவி மீது மிகுந்த அன்பையும் மரியாதையையும் காட்டினார். நேரம் செல்ல செல்ல அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது. லோபாமுத்ராவின் அழகும் தூய்மையும் முன்னெப்போதையும் விட பிரகாசித்தது. ஒரு நாள் தனது மனைவி குளித்த பிறகு ஆற்றிலிருந்து வெளியே வருவதை பார்த்த அகஸ்தியர் அவருடைய துறவியின் பிரகாசத்தை பார்த்து வியப்படைந்தார். அவர்களின் திருமண கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் அவளை அவர்களின் இல்லத்திற்கு வரவழைத்தார். ஆனால் லோபாமுத்ரா வெட்கத்துடன் அவள் கைகளை இணைத்து அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், ஆன்மீக நோக்கங்களுக்காக நீங்கள் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மீது எனக்கு உள்ள அதே அன்பை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். என் தந்தையின் அரண்மனையில் நாங்கள் செய்ததை போலவே கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் ஒருவருக்கொருவர் அணுகுவோம். ஆஸ்தியர் அவரது வார்த்தைகளால் பட்டார். மேலும் பதிலளித்தார், ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, நான் உங்கள் தந்தையைப் போன்ற செல்வத்தை வைத்திருக்கவில்லை. ஆனால் என் துறவி சக்திகளால் என்னால் எதையும் உருவாக்க முடியும். லோபாமுத்ரா புன்னகைத்தார். கடந்த காலத்தின் கடுமையான வெப்பத்து மதிப்பிற்குரிய முனிவர் லோவ்சா பானையில் பிறந்த ரிஷி ஆஸ்தியரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை விவரிக்கத் தொடங்கினார். ஆஸ்தியர் செல்வத்தை தேடுவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அல்ல என்று கூறப்படுகிறது. அவரது நோக்கங்கள் தூய்மையானவை. மேலும் அவர் செழிப்பின் தன்மையை புரிந்து கொள்ள முயன்றார். ஆஸ்தியர் நிலங்களை கடந்து செல்லும் போது அவர் தனது அபரிமிதமான செல்வத்திற்கு புகழ் பெற்ற மன்னரால சிறுதர்வன் ராஜ்யத்தை அடைந்தார். ரிஷி வந்ததை அறிந்த மன்னர் அவரை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வரவேற்க விரைந்தார். சிறுதர்வன் மரியாதையின் அடையாளமான பாரம்பரியமான அர்ச்சாவை ஆஸ்தியருக்கு வழங்கினார். மேலும் அவரது வருகையின் பின்னணியில் உள்ள காரணத்தை பற்றி கேட்டார். தாழ்மையுடன் ஆஸ்தியர் செல்வத்தை தேடி வந்ததாக வெளிப்படுத்தினார். ஆனால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அதை பெற முடிந்தால் மட்டுமே ரிஷியின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு சிறுதர்வன் ஒரு தீர்வை முன்வைத்தார். தனது ராஜ்யத்தின் செலவு அதன் வருமானத்துடன் சரியான ஒத்திசைவில் இருப்பதாக அவர் விளக்கினார். எனவே ஆஸ்தியர் தன்னிடமிருந்து எதையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் அகஸ்தியரின் தீவிர நுண்ணறிவு அத்தகைய சமத்துவம் அரிதானது என்பதை வெளிப்படுத்தியது. மற்றவர்களின் இழப்பில் செல்வத்தை ஏற்றுக்கொள்ள அவரால் தன்னை கொண்டு வர முடியவில்லை. சிறுதர்வனின் வாய்ப்பால் தடையின்றி ஆஸ்தியனும் மன்னரும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினர். தனது செல்வத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பும் மற்றொரு மன்னரை தேடினர். அவர்களின் அடுத்த இலக்கு வர்த்தஸ்வ ராஜ்யம். அங்கு அவர்கள் சமமான மரியாதையுடனும் விருந்தோம்பலுடனும் வரவேற்கப்பட்டனர். மீண்டும் ரிஷி தனது நோக்கங்களை வர்த்தஸ்வாவுடன் பகிர்ந்து கொண்டார். ஆனால் பிந்தையவையின் செலவும் அவரது வருமானத்துடன் பொருந்தியது. ஆஸ்தியருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. மூவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது இஸ்வாகுவின் வம்சாவளியைச் சேர்ந்த வலிமையான மன்னரான சதாசிவின் பிரமாண்டமான அரசவைக்கு வந்தனர். உயர்ந்த மனதுள்ள மன்னர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்களின் நோக்கத்தை பற்றி விசாரித்தார். ஆஸ்தியர் நெருமையுடன் அவர்கள் செல்வத்தை தேடி வந்ததாக வெளிப்படுத்தினார். ஆனால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அதை பெற முடிந்தால் மட்டுமே. இருப்பினும் சதாசியு தனது முன்னோடிகளைப் போலவே ஒரு சூழ்நிலையை முன்வைத்தார். அவரது ராஜ்யத்தின் செலவு அதன் வருமானத்துடன் சரியான சமநிலையில் இருந்தது. ஆஸ்தியருக்கு அதே சிக்கலை ஏற்படுத்தியது. திரசாசுவிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை ரிஷி உணர்ந்தார். 4 மன்னர்களான சிறுதர்வன், வர்த்தஸ்வா, திரசதார்சு மற்றும் இல்வாலா ஆகியோர் ஒருவரை ஒருவர் ஆத்து அவர்கள் கூட்டாக ஒரு புதிய நடவடிக்கையை பரிந்துரைத்தனர். ஆஸ்தியாவும் அவரது தோழர்களும் தனது அபரிமிதமான செல்வத்திற்கு பெயர் பெற்ற தனவா இல்வாலாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிந்தனர். இல்வாலா அளவிட முடியாத செல்வத்தை கொண்டிருந்தார் என்றும் ஒருவேளை அவர் அதில் சிலவற்றை ரிஷியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார் என்றும் கூறப்பட்டது. இந்த ஆலோசனை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பொருத்தமானதாக தோன்றியது. இதனால் அவர்கள் இல்வாலா
ராஜ்யத்தை நோக்கி ஒன்றாக புறப்பட்டனர். தங்கள் தேரில் முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். பண்டைய இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற கதை ஒரு வளமான திரைச்சிலை போல வெளிப்பட்டது. இது மகத்தான முனிவர் ஆஸ்தியரை பற்றி பேசிய புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய கதை சொல்லியான லோவுசாவுடன் தொடங்கியது. அசுரர்களின் இளவரசர் இல்வாலா ஆஸ்தியர் தனது ஆட்சியின் நிலைகளுக்கு வந்ததை அறிந்தபோது அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றார். வலிமையான அசுரவாதாபி அவர்களின் விருந்துக்கு முக்கிய பயிற்சியாக பணியாற்ற ஒரு ஆட்டுக்கடாவாக மாறிவிட்டார். அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தபோது அவஸ்தியனும் அரச முனிவர்களும் வாதாபியின் பார்வையால் அதிர்ச்சி அடைந்தனர். இப்போது ஒரு சதைப்பற்றுள்ள ஆட்டுக்கடாவை வடிவில் இருந்தனர். இருப்பினும் அவர்களின் சோகம் குறுகிய காலமே இருந்தது. ஏனெனில் ஆஸ்தியர் அசுரனை சாப்பிடுவதாக அவர்களுக்கு உறுதியளித்தார். ஒரு புன்னகையுடன் இல்வாலா உணவை விநியோகிக்கத் தொடங்கினார். ஆஸ்தியர் முழு ஆட்டுக்கடாவையும் விழுங்கினார். இரவு உணவு முடிந்ததும் இல்வாலா தனது சகோதரர் வாதாபியை அழைத்தார். ஆனால் ஆஸ்தியரின் வயிற்றிலிருந்து காற்று மட்டுமே தப்பியது. அதனுடன் மேகங்களின் கதனையை நினைவூட்டும் இடி சத்தம் இருந்தது. இல்வாலா கோபமடைந்த ஆஸ்தியரிடம், அவர்கள் ஏன் வந்தார்கள்? தன்னிடம் உள்ள செல்வத்திற்கு ஈடாக என்ன விரும்புகிறார் என்று கேட்டார். ஆஸ்தியர் இன்னும் புன்னகையுடன் தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் செல்வத்தை பெறுவது. இல்வாலா வருகை தந்த மன்னர்களில் ஒவ்வொருவருக்கும் 10,000 கால்நடைகளையும் அதே அளவு தங்க நாணயங்களையும் பரிசாக வழங்குமாறு முன்மொழிந்தார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு தங்கத்தேர் மற்றும் 2 வேவான குதிரைகள் உட்பட 2 மடங்கு தொகையை வழங்கினார். இல்வாலா தனது கார் உண்மையில் தங்கத்தால் ஆனது என்பதை உணர்ந்து பயக்கத்துடன் அதை விட்டு வெளியேற ஒப்புக்கொண்டார். கையிலிருந்த செல்வத்துடன் ஆஸ்திரலின் மனைவி நோபாமுக்தா மிகுந்த ஆற்றலை கொண்ட ஒரு குழந்தை வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆஸ்திரா தனது பக்தியில் மகிழ்ச்சி அடைந்ததால் 4 விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்ய முன்மொழிந்தார். 1000 மதங்கள், ஒரு 100 மகன்கள், ஒவ்வொன்றும் 10க்கு சமம், 10 மகன்கள் 100க்கு சமம், அல்லது 1000ஐ வெல்லக்கூடிய ஒரு மகன். நோபாமுக்தா பிந்தையரை தேர்ந்தெடுத்தார். விரைவில் ஆஸ்திரா காட்டில் ஓய்வு பெற்றார். அவர் புறப்பட்ட போது நோபாமுக்தாவுக்குள் இருந்த கரு நம்ப முடியாத விதத்தில் வாரத் தொடங்கியது. 7 ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்ந்து புத்திசாலித்தனமான முனிவர் திருதசுவாக உருவெடுத்தது. இந்த அற்புதமான குழந்தை வேதங்கள், உபனிஷத்துகள் மற்றும் அங்கங்களை பற்றிய ஆழமான புரிதலுடன் பிறந்தது. அவரது தந்தை ஆஸ்தியர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். திருதாசுவின் வருகை ஆஸ்திய குடும்பத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. அவர் வளரும்போது இளம் முனிவர் தனது தந்தையின் புகலிடத்திற்கு ஏராளமான தியாக எரிபொருளை எடுத்து செல்வார். இதனால் அவருக்கு இப்பாவா தியாகம் மரத்தின் கேரியர் என்ற புனைப்பெயரை பெற்றார். தனது மகனின் விதிவிலக்கான நல்லொழுக்கங்களை கண்ட முனிவர் மகத்தான பெருமையை உணர்ந்தார். இவ்வாறு ஆஸ்தியரின் மூதாதையர்கள் இறுதியாக அவர்கள் விரும்பிய பகுதிகளை பெற்றனர். மேலும் இந்த புனித தலம் ஆஸ்தியரின் புகலிடம் என்று அறியப்பட்டது. மகாதேவிலிருந்து பிறந்த பாகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான மன்னரான யுதிஷ்டிர மரியாதைக்குரிய முனிவர் லோசாவை ஒரு ஆர்வமுள்ள பார்வையுடன் நோக்கினார். உன்னிலுருவாக்கம் செய்தவர்களில் சிறந்தவர்களே என்று அவர் கூறினார். ஆஸ்தியரின் சாதனைகள் பற்றி விரிவாக கேட்க நான் மீண்டும் விரும்புகிறேன். அந்த புகழ்பெற்ற ரிஷி மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் இருந்தார். ஆஸ்தியனின் வீர கதை அவர் நினைவு கூற தொடங்கிய போது நோசாவின் கண்கள் பிரகாசித்தன. மன்னரே, ஆஸ்தியரின் சிறந்த மற்றும் அற்புதமான வரலாற்றை இப்போது கேளுங்கள் என்று அவர் கூறினார். கடந்த காலத்தில் கிருத யுகத்தில் கலகையர்கள் என்று அழைக்கப்படும் கடுமையான தனவர்களின் சில பழங்குடியினர் இருந்தனர். அவர்கள் போரில் வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர். இந்த வலிமையான எதிரிகள் வீத்திரரின் தலைமையின் கீழ் இந்திரனின் தவையில் வானங்களை பின்தொடர்ந்து நாடு முழுவதும்
அழிவை ஏற்படுத்தினர். கடவுள்கள் ஒன்று கூடி விருத்திரலை முறியடித்து அவரது தீய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தனர். பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளால் சூழப்பட்ட சிந்தனையில் அமர்ந்திருந்த படைப்பாளரான பிரம்மாவை அவர்கள் அழுகினர். பரமேஸ்தி அவர்கள் அனைவரையும் நோக்கி லோவசா தொடர்ந்தார். மேலும், கடவுளே, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது நீங்கள் விருத்திரலை கொல்லக்கூடிய வழிகளை நான் குறிப்பிடுவேன் என்று கூறினார். பிரம்மா தாதிச்சா எங்க மகத்தான விரிசி இருந்ததாக வெளிப்படுத்தினார். அவர் அசாதாரணமான ஞானத்தையும் சக்தியையும் கொண்டவர். அவர் தாதிச்சாவை தேடி அவரது உதவியை கோருமாறு கடவுள்களுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்கள் என்று பிரம்மா கூறினார். நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவரிடம் சென்று 3 உலகங்களின் நன்மைக்காக உங்கள் எலும்புகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அவரது உடலை துறந்து அவர் தனது எலும்புகளை உங்களுக்கு கொடுப்பார். கடவுள்கள் புனிதமான சரஸ்வதி நதியின் கரையில் அமைந்துள்ள தாதிச்சாவின் புகலிடத்துக்கு விரைந்தனர். அவர்கள் விரைந்தும்போது அதன் அமைதியான அழகைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு புகலிடமாக தேனீக்கள் பாடல்களை பாடின. ஆண் கோரிலர்கள் தங்கள் இனிப்பு மெல்லிசைகளை மிதித்தனர். எருமைகள், பன்றிகள், மான்கள் மற்றும் சமாரக்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தன. யானைகள் தண்ணீரில் விளையாடின. சிங்கங்களும் புலிகளும் நிழலில் சாய்ந்தன. புல்லிடத்திற்குள் நுழைந்ததும் சூரியன் அல்லது பிரம்மா அவதாரத்தைப் போல பிரகாசத்துடன் பிரகாசிக்கும் தாதிச்சாவை அவர்கள் பார்த்தனர். பிரம்மா அறிவுறுத்தியபடி கடவுள்கள் அவரது கால்களை வணங்கி உதவி போரினர். இரக்கமுள்ள இதயத்துடன் தாதிச்சா அவர்களின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டார். உங்கள் நலனுக்காக நான் என்ன செய்வேன்? என்னுடைய இந்த உடலை கூட நான் கைவிடுவேன் என்று கூறினார். இந்த வார்த்தைகளால் மாபெரும் ரிஷி தனது மரண வடிவத்தை விட்டு தனது உயிரை ஒப்படைத்தார். கடவுள்கள் அவரது எலும்புகளை கைப்பற்றி மகிழ்ச்சியான இதயங்களுடன் வான கலைஞரான பாஸ்திரிக்கு வழங்கினர். மரியாதையுடனும் அக்கறையுடனும் அந்த புனித எலும்புகளிலிருந்து கட்டப்பட்ட பாஸ்தை பிரபஞ்சத்தின் தெய்வங்களும் பெரும் துயரத்தில் இருந்தனர். வலிமையான அசுரரான விருத்திரா வானத்தையும் பூமியையும் கைப்பற்றினார். மேலும் அவரது சக்தி வாய்ந்த காலகையர்களின் படை அவரை எல்லா பக்கங்களிலும் பாதுகாத்தது. கடவுள்களின் ராஜாவான இந்த பயங்கரமான எதிரியை எதிர்கொள்ள தயாரான போது காற்று பதட்டத்தால் அடர்த்தியாக இருந்தது. ஒரு ஞானியான முனிவரான லோவசா தூரத்திலிருந்து பார்த்தபோது தனக்கு முன்னால் நடந்த காட்சியை விவரித்தார். சக்தி வாய்ந்த வர்க்கத்துடன் ஆயுதம் ஏந்திய மற்றும் சக்தி வாய்ந்த வானங்களின் ஆதரவுடன் இந்திரன் விருத்திராவின் கோட்டையை அணுகினார். அங்கு காலகேயர்கள் உயர்ந்த மலைகள் போல நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் ஆயுதங்கள் உயரமாக இருந்தன. கடவுள்களும் தனவர்களும் கடுமையான போரில் ஈடுபட்ட போது வால் மற்றும் ஸ்கிமிடாரின் மோதல் காற்றில் எதிரொலித்தது. இந்த மோதல் குறுகிய காலமே நீடித்தது. ஆனால் தீவிரமானது. பனைமரத்திலிருந்து விழும் பழுத்த பழங்களைப் போல வானத்திலிருந்து பூமிக்கு தலைகள் உருண்டு கொண்டிருந்தன. தந்த தகடு அணிந்தும் இரும்பு ஏற்றப்பட்ட பிளட்டன்களை பிடித்தும் வெறுப்பில் பொங்கி எழும் மலைகளைப் போல முன்னேறி சென்றனர். இந்த தாக்குதலின் அதிர்ச்சியை தாண்ட முடியாமல் கடவுள்கள் பீதியுடன் தப்பி ஓடினர். இந்திரனின் 1000 கண்கள் கொண்ட சுயமான புரந்தரன் தனது தோழர்கள் அச்சத்திலிருந்து தப்பி ஓடுவதைக் கண்டு மிகவும் மனச்சோர்வடைந்தார். அவர் நாராயணனிடம் திரும்பினார். நித்தியவிகு அடைக்கலம் மற்றும் ஆறுதல் கோரினார். விஷ்ணு இந்திரனின் துயரத்தை கவனித்து தனது சக்தியின் ஒரு பகுதியை கடவுள்களின் ராஜாவுக்கு வழங்கினார். அவரது வலிமையை அதிகரித்தார். இந்த புதிய வலிமையின் மூலம் இந்திரனால் வானங்களையும் பிரமஜிகளையும் அணிதிரட்ட முடிந்தது. அவர்களும் தங்கள் ஆற்றல்களை அவருடன் பகிர்ந்து கொண்டனர். களங்கமற்ற முனிவர்கள் தங்கள் கூட்டு சக்தியால் சக்ராவை ஊக்குவித்தனர். அவரை முன்பை விட வலிமையானவராக மாற்றினர். இந்திரன் கடவுளாலும் முனிவர்களாலும் அதிகாரம் பெற்றவர் என்பதை அறிந்து விருத்தார். பூமி திசைகள் வாழும் சொர்க்கம் மற்றும் மலைகளை உலுக்கிய ஒரு காது கேராத கடனை வெளிப்படுத்தினார். அச்சத்தால் நிறைந்த வானங்களின் தலைவன் வலிமையான வர்க்கத்தை விருத்திரத்தில் வீசினான்.
தங்கம் மற்றும் மாலைகளை அணிந்திருந்த அசுரா விஷ்ணு ஒரு காலத்தில் தனது கைகளிலிருந்து ஏந்த மாபெரும் மலை மந்தரை போல தலைகீழாக தரையில் விழுந்தார். விருதா கொல்லப்பட்டாலும் இந்திரன் பீதி அடைந்து வற்றத்தை தானே வீசவில்லை என்று நினைத்து ஓடிவிட்டான். இருப்பிலும் விருத்தரின் மறைவு செய்தியை கேட்டு வானவர்களும் பரமார்சிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மகிழ்ச்சியுடன் இந்திரனின் புகழை உச்சரித்தனர். பின்னர் அவர்கள் மனச்சோர்வடைந்து பீதியுடன் தப்பியோடிய மீதமுள்ள தனவர்களை தோற்கடிக்க புறப்பட்டனர். இருப்பிலும் அசுரர்கள் எளிதில் கைவிடவில்லை. அவர்கள் கடலின் ஆழத்திற்கு பின்வாங்கினர். அங்கு அவர்கள் 3 உலகங்களுக்கும் எதிராக சதி செய்தனர். அவர்களில் ஞானிகள் ஒவ்வொருவரும் தங்கள் தீர்ப்புக்கு ஏற்ப பல்வேறு நடவடிக்கைகளை முன்மொழிந்தனர். இறுதியில் அவர்கள் ஒரு பயங்கரமான தீர்மானத்திற்கு வந்தனர். அறிவு மற்றும் துறவி நல்லொழுக்கம் கொண்ட அனைத்து நபர்களையும் அழிப்பது. தாளத்தின் ஆழத்தில் பிரபஞ்சம் அதன் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் இருந்தபோது இரட்டியர்களின் பழங்குடியினரான கலகையர்கள் இருந்த அனைத்தையும் அழிக்க ஒரு மோசமான திட்டத்தை உருவாக்கினர். தங்கள் அச்சமற்ற வீரர்களின் தலைமையில் அவர்கள் கடலின் கடவுளான வருணனின் வசிப்பிடத்தில் தஞ்சம் புகுந்தனர். அங்கு அவர்கள் தங்கள் மோசமான நடவடிக்கைகளை தொடங்கினதே வந்தபோது கலக்கியர்கள் நிழல்களிலிருந்து வெளிப்பட்டனர். அவர்களின் கோபமும் அழிவுக்கான பசியும் அவர்களை முன்னோக்கி நகர்த்தியது. அவர்கள் முனிவர்களின் புனித தோப்புகள் மற்றும் புகலிடங்கள் வழியாக பின்தொடர்ந்து அங்கு வாழ்ந்த முனிகளை தேடினர். கலக்கியர்கள் தாங்கள் சந்தித்த பிராமணர்களை விழுங்கியதால் காற்று அச்சத்தின் வாசனையால் நிரம்பியது. மரணம் மற்றும் விரத்தியின் ஆதையை விட்டுச் சென்றது. வசிஷ்டரின் புகலிடத்தில் அவர்கள் பிராமணர்களையும் ஆன்மீக பணிகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மற்ற 9 துறவிகளையும் கொன்றனர். ஜீவனின் ஆசிரமத்தில் அவர்கள் பழங்கள் மற்றும் வேர்களில் மட்டுமே வாழ்ந்த ஒரு 100 ஆண்டு பிரமாச்சாரிகளை உட்கொண்டனர். பாரபாஜா மற்றும் பிற முனிவர்களின் பின்வாங்கல்களை கொள்ளையடித்ததால் காலகையர்களின் மிருகத்தனத்திற்கு எல்லையே இல்லை. ஏராளமான பிராமணர்களை கொன்றனர். இரவு செல்ல செல்ல இருள் அடர்த்தியாக வளர்ந்தது. ஒவ்வொரு மேற்பரப்பிலும் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு தெளிவான உருவம் போல் தோன்றியது. பூமி அதன் மேற்பரப்புக்கு அடியில் வெளிப்பட்ட பயங்கரங்களால் எரிந்தது போல் தோன்றியது. எலும்புகள் குயல்கள் தரையில் சிதை கிடந்தன. அதே நேரத்தில் உடைந்த ஜாடி மற்றும் தொலையிடுவதற்காக சிதைந்த லேட்டில்கள் சிதறி கிடந்தன. அவற்றின் புனித நெருப்பு அணைந்ததும் மனிதர்கள் திரளாக அழிக்கத் தொடங்கியதும் பிரபஞ்சம் குழப்பத்தில் மூழ்கியது. பயம் ஒவ்வொரு இதயத்தையும் பிடித்து கொண்டது. மக்கள் எல்லா திசைகளிலும் தப்பி ஓடினர். அவர்கள் மீது விழுந்த பயங்கரத்திலிருந்து அடைக்கலம் தேடினர். சிலர் குகைகளில் தஞ்சம் புகுந்தனர். மற்றவர்கள் மலை நீரோடைகள் மற்றும் நீரூற்றுகளுக்கு பின்னால் மறைந்தனர். தங்கள் பயத்தின் சுமையை தாங்க முடியாமல் பல மரணத்திற்கு அடிபணிந்தனர். புலரும் வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்தபோது கடவுள்கள் இந்திரனின் தலைமையில் ஒன்று கூடினர். பிரபஞ்சம் தங்கள் கண்களுக்கு முன்பாக அழிக்கப்பட்டதால் இனி அமைதியாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்தனர். கனத்த இதயத்துடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனையை நாடினர். இறுதியில் வைகுண்டத்தின் வெல்லப்படாத கடவுளான நாராயணனின் பாதுகாப்பை நாட முடிவு செய்தனர். மதுவின் கொலையாளிக்கு தலைவணங்கி கடவுள்கள் அவரை மரியாதையுடன் உரையாற்றி காலங்கள் முழுவதும் அவரது எண்ணற்ற சாதனைகளை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், பாதுகாவலர் மற்றும் அழிப்பவர் என்ற அவரது பங்கை அவருக்கு நினைவூட்டினார். மேலும் இந்த பெரும் தேவையின் நேரத்தில் அவரது உதவிக்காக கெஞ்சினர். ஆண்டவரே, அவர்கள் கெஞ்சினர், நீர் எங்கள் அடைக்கலம். இந்த பயங்கரமான பயத்திலிருந்து எங்கள் இரட்சகர். இது நம் அனைவரையும் விழுங்க அச்சுறுத்துகிறது. கடவுள்களின் சமாஜ்யத்தில் ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவானது. தங்கள் இறைவனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கும் விஷ்ணுவுக்கு முன் திரண்ட வானங்கள் அவருடன் ஒரு பெரிய கவலையை பகிர்ந்து கொள்ள கூடின. உங்கள் தயவின் மூலம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பெருகிச் செழித்து வளர்கின்றன. அவர்கள் எங்களுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். தங்கள் மூதாதையர்களின் பெயர்களை மதிக்கிறார்கள். ஆனால் இப்போது மக்களுக்கு ஒரு பேழிவு ஏற்பட்டுள்ளது. பிராமணர்கள் இரவில் கொல்லப்படுகிறார்கள். அதன் பின்னால் யாகென்று எங்களுக்கு தெரியாது என்று கூறினர். விஷ்ணு கடவுளின் வேண்டுதலை கவனமாக கேட்டார். பிராமணர்கள் அழிக்கப்பட்டால்
சமூகத்தின் கட்டமைப்பு அவிழ்க்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பூமி தானாகவே வாடிப்போகத் தொடங்கும். மேலே உள்ள வானம் இருளில் மறைந்துவிடும். ஓ வலிமையான ஆயுதமேந்தியவரே, கடவுள்கள் விஜுவிடம் பேசினர். இந்த பேழிவை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அழிவின் மூல காரணத்தை அவர் வெளிப்படுத்தியதால் விஷ்ணுவின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் உள்ள காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். விருதரின் தலைமையில் கலகேயர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரமான படை உள்ளது. இந்திரன் தனது 1000 கண்களால் தங்கள் தலைவரை கொல்லும் வரை அவர்கள் பிரபஞ்சத்தை அழித்து வந்தனர். கலகேயர்கள் வருணனின் இருப்பிடமான பரந்த கடலில் தன்ஷம் பூண்ட நகர்களின் ஆழத்திலிருந்து மனிதகுலத்தை அழிக்க அவர்கள் இரவில் பிராமணர்களை கொன்று விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அலைகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் போது நாம் அவர்களை வெல்ல முடியாது என்று விஷ்ணு கூறியதை கடவுள்கள் கவனமாக கேட்டனர். விஷ்ணு தனது கண்களை உறுதியுடன் ஒளிய செய்தார். கடலை வறண்டு போட செய்ய நீங்கள் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும். ஏனெனில் அகத்தியருக்கு மட்டுமே அவ்வாறு செய்ய அதிகாரம் உள்ளது. அகஸ்தியரின் ஆசிரமத்தை நெருங்குவதற்கு முன்பு கடவுள்கள் பிரம்மாவின் அனுமதியை பெற விரைந்தனர். அவர்கள் முனிவரின் இல்லத்திற்கு வந்தபோது அவரை புனிதர்களும் முனிவர்களும் சூழ்ந்திருப்பதைக் கண்டனர். அவரது இருப்பு பக்தி மற்றும் ஞானத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. தெய்வங்கள் அஸ்தியரை மரியாதையுடன் அணுகி அவரது கடந்த கால செயல்களை நினைவு கூர்ந்தனர். நபுஷா எங்களை ஒடுக்கிய போது நாங்கள் ஒருமுறை உங்கள் புகலிடத்தை நடியோம் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் அந்த பொல்லாத ராஜாவை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினீர்கள். உங்கள் கட்டளையை மீறி விந்தியா மலை கூட உயரமாக வளர்வதை நிறுத்திவிட்டீர்கள். அகஸ்தியர் எண்ணற்ற முறை அவர்களை பாதுகாத்ததை நினைவுபடுத்திய போது கடவுள்களின் வார்த்தைகள் நன்றியுடன் இருந்தன. நாங்கள் ஆபத்தை எதிர்கொள்ளும் போதெல்லாம் உங்கள் மரியாதை எங்கள் அடைக்கலமாகும். இந்த காரணத்திற்காக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மனித குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றும் ஒரு வரத்தை எங்களுக்கு வழங்குங்கள் என்று அவர்கள் முடிவு செய்தனர். கடவுள்கள் பேசும்போது அவர்களின் கண்கள் அகஸ்தியரின் மீது பூட்டப்பட்டு நடவடிக்கை எடுத்து பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்க அவரை வேண்டிக் கொண்டனர். சூரியன் எப்போதும் பிரமாண்டமான மேரு மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதன் தந்தை சிகரம் வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்தது. ஆனால் மலைகளின் வலிமையான ராஜாவான விந்தியா சூரியனின் அன்றாட சடங்கை பார்த்தபோது கோபமடைந்தார். ஒரு நாள் உரியை உருவாக்கிய சூரியனுடன் பேசி சமமான மரியாதையை கோரினார். மேருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றுவது பிரபஞ்சத்தின் வடிவமைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது என்று சூரியன் பதிலளித்தது. விந்தியாவின் கோபம் தணிந்தது. அவர் கோபத்தால் பெருகத் தொடங்கினார். அவர் சூரியனின் பாதையையும் சந்திரனின் பாதையையும் நட்சத்திரங்களையும் தடுக்க விரும்பினார். கூடியிருந்த கடவுள்கள் விந்தியாவிடம் வந்து அவரது செயல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு கெஞ்சினர். ஆனால் அவர் கேட்க மறுத்துவிட்டார். விரக்தி அடைந்த அவர்கள் அருகிலுள்ள ஆசிரமத்தில் வாழ்ந்த சக்தி வாய்ந்த முனிவரான அகஸ்தியரிடம் திரும்பினர். கடவுள்கள் அகஸ்தியரிடம் தங்கள் சார்பாக தலையிடுமாறு கெஞ்சினர். இந்த மலைகளின் ராஜாவான விந்தியா சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையை நிறுத்துகிறான் என்று அவர்கள் கூறினர். அவரை தடுக்க வேறு யாரும் இல்லை. ஆனால் அவரது கோபத்தை அமைதிப்படுத்தும் சக்தி உங்களுக்கு உண்டு. அவர்களின் வார்த்தைகளை கேட்டு அகஸ்தியர் உதவ ஒப்புக்கொண்டார். அவர் தனது மனைவியுடன் விந்தியாவுக்கு வந்தார். அவர்கள் மலையை நெருங்கிய போது அவர் ஒரு மென்மையான தொனியில் அவரிடம் பேசினார். ஓ சிவந்த மலைகள், எனக்கு சிறிது நேரம் உங்கள் வழியாக ஒரு பாதை தேவை. நான் தெற்கு பகுதியிலிருந்து திரும்பும் வரை தயவு செய்து எனக்காக காத்திருங்கள். நான் திரும்பி வரும்போது நீங்கள் விரும்பும் அளவுக்கு பெரிதாக வளரலாம். விந்தியா இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அகஸ்தியர் இன்னும் திரும்பவில்லை. அகஸ்தியரின் தலையீட்டிற்கு கடவுள்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். மேலும் மற்றொரு உதவியை அவரிடம் கேட்டனர். தங்கள் எதிரிகளான கலகேயர்களை தோற்கடிக்க பெரிய கடலை குடிக்க வேண்டும். முனிவர் ஒப்புக்கொண்டார். மேலும் முனிவர்கள், தெய்வங்கள் மற்றும் மான உயிரினங்களின் குடும்பத்துடன் அவர் கடலை நோக்கி புறப்பட்டார். அவர்கள் கடலை நேண்டும்போது
அதன் கர்ணனை சத்தமாக வளர்ந்தது. அதன் அலைகள் காற்றில் தரணமாடில கூட்டம் தண்ணீரின் விளிம்புக்கு அருகில் ஒரு நிறுத்தத்திற்கு வந்தது. அவர்களுக்கு முன்னால் உள்ள காட்சியால் திகைத்தது. கடல் நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் சுழன்று கொண்டிருந்தது. சுறாக்களும் பறவைகளும் அதன் மேற்பரப்பில் சிதறிக் கிடந்தன. அகஸ்தியர் உயரமாக நின்று கடவுள்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் பிரபஞ்சத்திற்கு மீண்டும் ஒரு முறை அமைதியை கொண்டு வரவும் தயாராக இருந்தார். தொலைதூர சகாப்தத்தில் லோவ்சா வரலாற்றின் போக்கை மாற்றும் வார்த்தைகளை பேசினார். வருணனின் மகன் அவர்களின் வசிப்பிடமான கடலை குடிக்க தயாராகி கொண்டிருப்பதாக கூடியிருந்த கடவுள்களுக்கும் புனிதர்களுக்கும் அவர் அறிவித்தார். அவரது அறிவிப்பால் பிரமித்த கடவுள்கள் அவரை சுற்றி கூடினர். அவர்கள் மரியாதையுடன் இருந்தபோது வலிமை மிக்கவர் கடலில் இருந்து குடிக்கத் தொடங்கினார். கடல் குறைந்து வருவதை உலகம் ஆச்சரியத்துடன் பார்த்தது. இந்திரனும் மற்ற கடவுள்களும் இந்த நம்ப முடியாத காட்சியைக் கண்டு வியப்படைந்தனர். வருணனின் மகனை அவரது சக்திக்காக அவர்கள் பாராட்டினர். அவரை தங்கள் பாதுகாவலர், பிராவிடன்ஸ் மற்றும் உலகங்களின் படைப்பாளர் என்று அழைத்தனவான இசை உரிக்கத் தொடங்கியதும் சக்தி வாய்ந்தவரின் மீது மலர் பொழிந்தும் அவர் தொடர்ந்து கடலில் இருந்து குடித்தார். கடவுள்கள் அவரை மேலும் மகிமைப்படுத்தினர். அவரது தயவு இல்லை என்றால் பிரபஞ்சம் அழிந்துவிடும் என்பதை ஒப்புக்கொண்டனர். கடலின் நீர் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைவதைக் கண்டபோது அவர்களின் வார்த்தைகள் வானங்களில் எதிரொலித்த நிகழ்வுகளின் இந்த திருப்பத்தைக் கண்டு கடவுள்களின் கூட்டம் பரவசம் அடைந்தது. அவர்கள் தங்கள் வான ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் முன்னேறி சென்றனர். புனிதர்களின் தவத்தால் பலவீனமடைந்திருந்த வான பகுதிகளிலிருந்து வந்த பைகள் வலிமையான கடவுள்களுக்கு இணையாக இருக்கவில்லை. போர் மூண்டது. இரு தரப்பினரும் அற்புதமான வலிமையின் காட்சியில் மோதிக்கொண்டனர். அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது பேய்கள் துணிச்சலானவை என்றாலும் இறுதியில் கடவுளிடம் விழுந்தன. அவற்றின் உடல்கள் உயிரற்ற நிலையில் இருந்தன. ஆனால் அவை இன்னும் பூக்கும் பாசா மரங்களைப் போல தங்கள் அலங்கரிக்கப்பட்ட சிற்றிதழ்கள், காதணிகள் மற்றும் கவசங்களை அணிந்திருந்தன. அழகையா குலத்தை சேர்ந்த எஞ்சியிருந்த சில பேய்கள் பாதாள பகுதிகளுக்கு தப்பி ஓடி பூமிக்கு அடியில் தஞ்சம் புகுந்தன. விரைகளை வென்ற கடவுள்கள் வருணனின் மகனை அவரது நம்ப முடியாத சக்திக்காக மீண்டும் ஒரு முறை பாராட்டினர். இப்போது அது காலியாக இருந்ததால் மீண்டும் கடலை நிரப்பும்படி அவர்கள் அவரிடம் கெஞ்சினர். சக்தி வாழ்ந்தவர் தண்ணீரை செரிக்க செய்து விட்டதாகவும் அதை வெறுமனே திருப்பி தர முடியாது என்றும் பதிலளித்தார். அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை நிரப்ப மற்றொரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். கடவுள்கள் இந்த பிரச்சனையை சிந்தித்துக் கொண்டிருந்த போது வருணனின் மகளின் நம்ப முடியாத சாதனையை நினைத்து பார்த்தபோது ஆச்சரியமும் சோகமும் கலந்த கலவை அவர்கள் ஒருவருக்கொருவர் விடைபெற்று ஒரு புதிய திட்டத்தை தேடி புறப்படுவதற்கு முன்பு வலிமை மிக்கவருக்கு மரியாதை செலுத்தினர். விஷ்ணுவை தங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பிரம்மாவிடம் வந்து கடலை எவ்வாறு நிரப்புவது என்பது குறித்து அவரது ஆலோசனையை பெற்றனர். கடவுள்கள் கைகோர்த்து கடலை அதன் முந்தைய மகிமைக்கு மீட்டெடுப்பதற்கான தங்கள் தீர்மானத்தில் ஒன்றுபட்டனர். ஒன்றாக அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை நிரப்ப ஒரு தீர்வை நாடினர். எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். பண்டைய இந்தியாவில் ஒரு பிரமாண்டமான கதை வெளிப்பட்டது. இது வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு காலத்தின் வரலாற்று பொறிக்கப்படும். இது மனித குலத்தின் தாத்தா பிரம்மாவுடன் தொடங்கியது. அவர் கடவுள்களை சேகரித்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை பேசினார். கடவுளே, வெளியே சென்று உங்கள் விருப்பங்களை பின்பற்றுங்கள். ஏனெனில் கடல் அதன் இயல்பான நிலைக்கு திரும்ப நீண்ட நேரம் எடுக்கும். இதற்கான சந்தர்ப்பம் பாகீரத மன்னரின் சந்ததியினரிடமிருந்து எழும் என்று அவர் கூறினார். பிரம்மாவின் வார்த்தைகள் வானத்தில் எதிரொலித்த போது கடவுள்கள் சிதை கடலுக்கு மீண்டும் ஒரு முறை உதவி தேவைப்படும் குறிப்பிட்ட நேரத்திற்காக காத்திருந்தனர். இதற்கிடையில் பூமியில் நீதிமானும் நல்லொழுக்கமுள்ளவருமான மன்னரான யுதிஷ்டிரர் இந்த பண்டைய கதையை பற்றி ஒரு ஞானியான முனிவரான லோவோசாவிடமிருந்து அறிய முயன்றார். புனிதரையே எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். அந்த சந்தர்ப்பம் தென்ன பார்கிறதனின் சந்ததியினர் அதற்கு எவ்வாறு பங்களித்தனர்? அவர்களின் முயற்சிகளால் கடல் எவ்வாறு நிரப்பப்பட்டது? யுதிஷ்டிரனின் ஆர்வத்தால் மகிழ்ச்சி அடைந்த லோவோசா தனது கதையை தொடங்கினார். பண்டைய காலங்களில் பூமியை வலிமையுடனும் அழகுடனும் ஆட்சி செய்த சாகரா என்ற சக்தி வாய்ந்த மன்னர் இருந்தார்.
அவருக்கு 2 மனைவிகள் இருந்தனர். இருவரும் தங்கள் அழகு மற்றும் இளமைக்கு புகழ்பெற்றவர்கள். விதர்பா அரச வம்சாவளியை சேர்ந்த ஒருவர், சிவியை சேர்ந்த மற்றொருவர். குழந்தை இல்லாத மற்றும் தனது பாரம்பரியத்தை பாதுகாக்க ஆர்வமாக இருந்த சாகரா மன்னர் தனது மனைவிகளை புனித மலை கைலாசத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் கடுமையான சிக்கனங்களையும் யோக சிந்தனைகளையும் கடைபிடித்தார். அவர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது 3 கண்கள் கொண்ட வலிமையான கடவுள் சிவன் அவருக்கு முன் தோன்றினார். பக்தியுடன் ராஜா தனது 2 ராணிகளுடன் சிவனின் காலடியில் விழுந்தார். அவர் தனது ராஜ்யத்தை வால்சாகர் பெறவும் தனது வம்சாவளியை நிலைநிறுத்தவும் ஒரு மகனுக்காக கெஞ்சினார். சாகரின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சிவன் அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார். அவரது மனைவிகளில் ஒருவரிடமிருந்து 60,000 மகன்கள் பிறப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக அழிந்து விடுவார்கள். இருப்பினும் மற்ற மனைவியிடமிருந்து ஒரு துணிச்சலான மகன் வெளிப்பட்டு சாகரின் பாரம்பரியத்தை தொடர விதிக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளுடன் சிவன் மறைந்து விட்டார். இதனால் சாகரா மிகுந்த மகிழ்ச்சியும் கடவுளின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற ஆர்வமும் அடைந்தார். 2 ராணிகளும் விரைவில் கர்ப்பமாகினார். மேலும் அவர்கள் பிறக்க வேண்டிய நேரம் வந்தபோது விதர்பா இளவரசி ஒரு சுரைக்காய் போன்ற பொருளை பெற்றெடுத்தார். அதே நேரத்தில் சிறின் இளவரசி கடவுளை போன்ற அழகான ஒரு பிரகாசமான பையனை பெற்றெடுத்தார். சாகரா ஆரம்பத்தில் சுரைக்காயை கைவிட விரும்பினார். மேலே இருந்து ஒரு தெய்வீக குரலால் எச்சரிக்கப்பட்டார். உங்கள் மகன்களை கைவிடாதீர்கள் என்று அது கூறியது. சுரைக்காய் விதைகளை வெளியே எடுத்து வெதுவெதுப்பான வெண்ணையால் நிரப்பப்பட்ட நீராவி பாத்திரங்களில் கவனமாக பாதுகாக்கவும் இவ்வாறு ராஜா அறிவுறுத்தல்களை பின்பற்றினார். விரைவில் 60,000 மகன்கள் பிறந்தனர். ஒவ்வொருவரும் தனது தந்தை கற்பனை செய்ததைப் போல தைரியமாகவும் பெருமையாகவும் இருந்தனர்களை வெளிவரும் போது யுதிஷ்டிரர் மிகுந்த ரவளத்துடன் கேட்டார். அவரது இதயம் நிரம்பியது. பாராதா இல்லத்தின் ராஜ்யத்தில் ராஜா சாகரா தனது நீதிக்காக புகழ்பெற்றவர். ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் அவரிடம் பேசினார். அவர் பின்பற்ற வேண்டிய பாதையில் அவரை வழிநடத்தினார். வார்த்தைகளை கேட்டு சாகரா தெளிவான வெண்ணெய் நிரப்பப்பட்ட பாத்திரங்களில் விதைகளை வைத்து ஒவ்வொரு கருவிக்கும் செல்லியர்களை நியமித்தார். அவரது நோக்கம் அவரது மகன்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதாகும். ஆண்டுகள் கடந்தன. பித்தனின் தயவால் அளவிட முடியாத வலிமையுடன் சாகருக்கு 60,000 சக்தி வாய்ந்த மகன்கள் பிறந்தனர். இந்த வலிமையான போர் வீரர்கள் பூமியில் சுற்றி திரிந்தனர். அவர்களின் கொடுமையும் இரக்கமற்ற தன்மையும் கடவுள்கள், காந்தர்வர்கள், ராட்சசர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் இதயங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்களின் செயல்கள் மிகவும் தாங்க முடியாதவையாக மாறியதால் கடவுள்கள் கூட பிரம்மாவிடம் தஞ்சம் புகுந்து ஒரு தீர்வுக்காக கெஞ்சினர். அனைத்து உயிரினங்களின் தாத்தாவான பிரம்மா சாகரின் மரங்களின் தவறான செயல்களால் விரைவில் ஒரு பெரிய அழிவு ஏற்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். கடவுள்களும் மனிதர்களும் வீடு திரும்பினர். சாகரா வரவிருக்கும் அழிவை அறியாமல் இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல ராஜா சாகரா ஒரு பிரமாண்டமான குதிரை தியாகத்திற்கு தயாரானார். ஆனால் அவரது மகன்களின் பாதுகாப்பில் அவரது மதிப்புமிக்க குதிரை காணாமல் போனது. அது திருடப்பட்டதாக நம்பி அவர்கள் தொலை தூரத்தில் தேடினர். பூமியை காடினல் புள்ளிகளிலிருந்து கடலின் மேற்பரப்பு வரை தேடினர். இருப்பினும் அவர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் குதிரையையோ அதன் திருடனையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. கோபமும் மன உளைச்சலும் அடைந்த சாகரா தனது மகன்களை மற்றொரு பணிக்கு அனுப்பி உலகின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தேடுமாறு கட்டளையிட்டார். மகன்கள் கடலின் ஆழத்தில் தோண்டி வருணனின் இருப்பிடத்தை தொந்தரவு செய்து அதன் குடியிருப்பாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தினர். மேலும் வடகிழக்கு நோக்கி அகழ்வாராய்ச்சி செய்தபோது குதிரை பாதாளத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிவதை கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. ஏனென்றால் கபிலர் ஒரு புனிதர் எரியும் நெருப்பு போன்ற பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறதை கண்டதும் அவர்கள் அவரது இருப்பை புறக்கணித்து குதிரையை பிடிக்க விரைந்தனர். அவர்களின் அவமரியாதையால் கோபமடைந்த கபிலர் சாகரின் மகன்களை எரித்த தீப்பிழம்புகளை சுட்டார்.
அவர்களை சாம்பலாக்கினார். மிகுந்த தவத்தை செய்த முனிவரான நாரதர் சோகமான செய்தியைப் பற்றி சாகருக்கு தெரிவித்தார். சிவனின் வார்த்தைகளை நினைவு கூறுவதற்கு முன்பு மன்னர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் துக்கம் அடைந்தார். பின்னர் அவர் தனது பேரனான அன்சுமனை அழைத்து ஒரு முக்கியமான பணியை அவரிடம் ஒப்படைத்தார். குதிரையை மீண்டும் கொண்டு வந்து சாகரை அவரது துன்பத்திலிருந்து விடுவிப்பது. அன்சுமன் பாதாள உலகிற்குள் நுழைந்தபோது அவர் மீண்டும் ஒரு முறை கபிலாவை சந்தித்தார். மகா முனிவர்களால் மதிக்கப்படும் கபில வாசுதேவா என்கிற பெயரால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். மரியாதையுடன் அன்சுமன் சாகரின் வார்த்தைகளை கேட்டு தனது கொடூரமான இயல்பு காரணமாக தனது சொந்த மகனான அசாமஞ்சஸை ஏன் கைவிட்டார் என்பதை விளக்கினார். அசாமஞ்சாஸ் நகரவாசிகளின் பலவீனமான குழந்தைகளை கைப்பற்றி கொள்வதில் பிரபலமாக இருந்தார். அவர்களின் உயிருக்கு அஞ்சி நகர மக்கள் இந்த பயங்கரத்திலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு சாகராவிடம் கெஞ்சினர். அவர்களின் வேண்டுகோளால் தூண்டப்பட்டு சாகரா தனது மகனை நகரத்திலிருந்து வெளியேற்றினார். பண்டைய இந்தியாவின் தொலைதூர நிலத்தில் பாகிரது நின்ற சக்தி வாய்ந்த மன்னர் வாழ்ந்தார். விலை கொண்டு அவரது இணையற்ற வலிமைக்கும் போரில் அவரது ஒப்பிட முடியாத சக்திக்கும் அவர் புகழ் பெற்றவர். அவரது இருப்பு பிரகாசமான சூரியனைப் போல உலகை ஒளிய செய்தது. அவரை பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் இந்த ஆசை வெளிப்புறத்தின் கீழ் துக்கத்தால் கனமான இதயம் இருந்தது. பாகீரதனின் மூதாதையர்கள் பெரிய அரசர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் லட்சியம் அவர்களை ஒரு இருண்ட பாதையில் வழிநடத்தியது. அவர்கள் கபில முனிவரை தேடினர். அவருடைய கைகளில் கண்கள் அதால மரணத்தை எதிர்கொள்ள மட்டுமே. அவர்களின் ஆன்மா உலகங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டது. கடவுள்களின் சாம்ராஜ்யத்தை அடைய முடியவில்லை. வருத்தமும் ஏக்கமும் நிறைந்த பாகிரதன் திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அவர் தனது நம்பகமான அமைச்சரிடம் தனது ராஜ்யத்தை ஒப்படைத்து கம்பீரமான இமயமலைக்கு ஒரு பயணத்தை தொடங்கினார். தனது குடும்பத்தின் பாவங்களுக்காகவும் கங்கை தேவியின் தயவுக்காகவும் தூய்மைப்படுத்திக் கொள்வதே ராஜாவின் நோக்கமாக இருந்தது. அவர் மலையில் ஏறும் போது கடவுளால் நெய்யப்பட்ட ஒரு திரைச்சியைப் போல நிலப்பரப்பு அவருக்கு முன்னால் வெளிப்பட்டதுபடி சிகரம் வானத்தை நோக்கி விரிந்திருந்தது. அதன் கரடுமுரடான அழகு மூச்சடைக்க வைத்தது. பாகிரதா பல்வேறு சிகரங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். சில தங்கம் போல பிரகாசிக்கின்றன, மற்றவை வெள்ளி அல்லது இருண்ட கோழியம் போல பிரகாசிக்கின்றன. அறவைகளின் பாடல்களால் காற்று உயிருடன் இருந்தது. பிரிங்க ராஜாக்கள், கேண்டர்கள், தத்திகாக்கள் மற்றும் நீர்கா சவற்றின் மெல்லிசைகளால் காற்றை நிரப்பின. கிரேன்கள் சிம்பொலியை அதிகரித்தன. அதே நேரத்தில் கிண்ணராக்கள் மற்றும் வான நெம்புகள் மலையின் கல் அடுக்குகளில் அமைதியாக அமர்ந்தனர். அவர் இந்த மந்திர மண்டலத்தின் வழியாக அலைந்து திரிந்தபோது பாகிரர் முக்கிய இடங்களில் சுற்றி திரிந்த யானைகளை கண்டார். அவை வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்களின் பாதையை விட்டு சென்றன. விச்சாதார வகுப்பை சேர்ந்த தெய்வங்கள் மலைக்கு அடிக்கடி வந்தனர். மேலும் ஒளிரும் நாக்கு கொண்ட பாம்புரல் ஏழ்களில் கூச்சலிட்டன. மலை கத்தலங்களின் பொக்கிஷமாக இருந்தது, ஆனால் கொடிய பாம்புகளின் இருப்பிடமாகவும் இருந்தது. இந்த அற்புதமான நிலப்பரப்பை பார்த்தபோது பாகீரதனின் இதயம் பக்தியால் பெருகியது. அவர் தனது உலக ஆசைகளை கைவிட்டு 1000 ஆண்டுகள் தண்ணீர், பழம் மற்றும் வேர்களைத் தவிர வேறொன்றையும் வாடாமல் ஒரு கடினமான வாழ்க்கையை தொடங்கினார். அத்தகைய தவத்தை சரித்து கொள்ள கடவுள்களுக்கே கடினமாக இருந்திருக்கும். இணைக்கப்பட்ட நேரம் வந்ததும் நதிகளின் தெய்வமான கங்கை ஒரு பௌதிக வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அவரது தெய்வீக பிரசன்னம் மலையை ஒளிர செய்தது. பாகீரதரின் கண்கள் ஆழமான தொடர்பில் ஒரு தருணத்தில் அவரை சந்தித்தன. ஓ பெரிய ராஜாவே, அவள் என்னிடமிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்ன வரம் தேடுகிறீர்கள்? பாகீரதன் தனது இதயத்தை கங்கையிடம் ஊற்றி தனது மூதாதையரின் அகால மரணத்தையும் கடவுள்களின் சாம்ராஜ்யத்தை அடைய இயலாமையையும் நினைவு கூர்ந்தார். அவர்களின் மரண எச்சல்கள் மீது தனது புனித நீரை தெளித்து அவர்களுக்கு இரட்சிப்பை வழங்குமாறு அவர் கெஞ்சினார்கந்தாவின் பதில் கனிவானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தது. பண்டைய இந்தியாவில் ஒரு புராண கதை வெளிப்பட்டது. அது காலத்தின் வரலாற்றில் பொறிக்கப்படும். இது
தனது மூதாதையர்களின் சோகமான விதியின் கதையை கேட்ட ஒரு மன்னரான பாகீரதுடன் தொடங்கியது. வலிமையான சாகரின் மகன்களின் உடல்கள் பூமியில் சிதை கிடந்தன, மீட்புக்காக காத்திருந்தன. ஏக்கமும் பக்தியும் தூண்டப்பட்டு பாகீரதன் அவர்களின் ஆன்மாக்களுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றார். வழி மலைத்தொடர்களில் வாழ்ந்த மாபெரும் கடவுளான சிவனை அவர் அணுகினார். ஞானமுள்ள முனிவரான லோவசா தனக்கு உதவ சிவனின் விருப்பத்தை பற்றி ராஜாவுக்கு தெரிவித்திருந்தார். அவர் வல்லமை மிக்க கடவுளின் முன் நின்றபோது ராஜாவின் இதயம் நம்பிக்கையால் நிரம்பியது. மனிதர்களை பாதுகாப்பவர்களில் மிகவும் நீதிமான்களே என்று சிவர் பாகீரதனிடம் கூறினார். அவள் வானத்திலிருந்து இறங்கும்போது, நான் கடவுள்களின் நரியை தக்க வைத்துக் கொள்வேன். இந்த வார்த்தைகளுடன் சிவன் தனது மலை வாசலத்திலிருந்து இறங்கி தனது உதவியாளர்களுடன் அவர்களின் ஆயுதங்களுடன் தயாராக இருந்தார். சிவனின் வாக்குறுதியை கேட்ட பாகீரதனின் பக்தி பிரகாசித்தது. அவர் வணங்கி கடவுளின் நதியாகிய கங்கையை நோக்கி தனது எண்ணங்களை இயக்கினார். ராஜாவின் இயக்கத்திற்கு பதிலளிப்பது போல் கங்கை வானத்தில் அசையத் தொடங்கியது. பாகீரதனின் இதயபூர்வமான பிரார்த்தனையால் ஈர்க்கப்பட்ட தூய்மையான மற்றும் தெய்வீகமான அவரது நீர் பூமியை நோக்கி பாயத் தொடங்கியதிருந்த வீழ்ச்சி மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு காட்சியாக இருந்தது. அவள் வானத்திலிருந்து விழுந்தாள். அவளுடைய சூறாவளிகள் மீன்கள் மற்றும் சுறாக்களால் நிரம்பி வழிந்தன. அவள் நிலத்தின் குறுக்கே பாயும் போது அவளுடைய நீர் 3 நீரோடைகளாக பிரிந்தது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த வலதுபுறத்தில் தனித்துவமானது. ஒரு நீரோடை கடலை நோக்கி ஓடியது. மற்றவை மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வழியாக பாய்ந்தன. கங்கையின் நீர் குடிபோதையில் தடுமாறி திகைக்க வைத்த ஒரு பெண்ணை போல இருந்தது. அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி செல்லும் போது கங்கை பூமியின் மேற்பரப்பை அடைந்தபோது அவர் பாகீரதரிடம் ஒரு குரலில் பேசினார். அது நடு முழுவதும் எதிரொலித்தது. ஓ பெரிய மன்னரே, நான் செல்ல வேண்டிய பாறையை எனக்கு காட்டுங்கள். கங்கையை அவரது மூதாதையர்களில் உடல்கள் கிடக்கும் இடத்தை நோக்கி வழிநடத்திய போது பாகீரதனின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. இப்போது சுத்திகரிப்பு மற்றும் மீட்பின் அடையாளமாக இருக்கும் நதி பூமியை வெள்ளத்தில் மூழ்கடித்து கடந்த காலத்தில் அசுத்தங்களை கழுவியது. அவரது பணி நிறைவடைந்ததும் சிவன் வான உயிரினங்களுடன் தனது மலை வாசலத்திற்கு திரும்பினார். பாகீரதன் கங்கையுடன் கடலை அடைந்தார். அது வேவாகர ஆற்றின் நீரால் நிரப்பப்பட்டது. மன்னர் கங்கையை ஒரு மகளாக தத்தெடுத்து தனது மூதாதையர்களின் பெயர்களுக்கு எலம் செலுத்தினார். இதனால் அவரது இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றினார். இவ்வாறு கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய கதை காலத்தின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. பக்தி மற்றும் இரக்கத்தின் சக்திக்கு இது ஒரு சான்றாகும். இது மிகவும் சாத்தியமற்ற பணிகளையும் கூட நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அடைய முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. குந்தியின் மகனான அர்ஜுனன் மெதுவாக நந்தா மற்றும் ஆரணந்தா ஆகிய 2 நதிகளில் சங்கமத்தை நோக்கி சென்றபோது இமயமலையின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. ஒரு நபரின் இதயத்திற்குள் வசிக்கும் பாவ பயத்தை அழிக்கும் சக்தி இந்த நதிகளுக்கு இருப்பதாக கூறப்பட்டது. அவர் நடந்து செல்லும்போது மற்றொரு உலக ஆற்றலுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. அர்ஜுனன் தனது கைகளில் உள்ள முடிகள் இறுதியில் நிற்பதை உணர்ந்தான். அவர் தேமபூட்டாவின் சிகரத்தை அடைந்தபோது ஒரு விசித்திரமான மற்றும் அற்புதமான காட்சி அவருக்கு முன்னால் வெளிப்பட்டது. வெறும் வார்த்தைகளில் உச்சரிப்பு மேகங்களின் கூட்டத்தை வரவழைக்க போதுமானதாக இருந்தது. இது மலையின் மீது கற்களின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது. மலையை அணுகத் துணிந்த மக்கள் துக்கத்தால் தாக்கப்பட்டனர். காணப்படாத சக்தியால் தங்கள் ஆன்மா துளைக்கப்பட்டதைப் போல மலை மற்றும் ஓசோனின் வாசனையை எடுத்துச் செல்லும் காற்று பள்ளத்தாக்குகளில் சத்தமிட்டு விசில் அடித்தது. வானம் தண்ணீரின் கண்ணீரை அழுவது போல் தோன்றியது. நிலத்தின் மீது இடைவிடாத வெள்ளத்தை ஊற்றியது. இருப்பினும் இந்த கொந்தளிப்பின் மத்தியில் அர்ஜுனன் தூரத்தில் புனித வார்த்தைகளின் மண்களான கிசுகிசுவை கேட்டதாக சத்தியம் செய்திருக்க முடியும். இந்த விசித்திரமான நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்ட அர்ஜுனன் தனது புத்திசாலித்தனமான நண்பர் லோசாவிடம் ஒரு வேட்கத்தை கேட்டான். லோசா பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது ஒரு காலத்தில் இந்த மலை உச்சியில் வாழ்ந்த ஒரு பெரிய துறவியின் கதையாகும். திரியர்களின் வசிப்பிடம் என்று லோசா கூறினார். அவரது வாழ்க்கை பல நூற்றாண்டுகள் நீடித்தது. அவர் தனது சொந்த கோபம் மற்றும் கோபத்தால் நுகரப்பட்ட ஒரு மனிதர். மேலும் இந்த மலையில் பேச துணிந்த எவரும்
கற்கள் மற்றும் காற்றின் புயலை எதிர்கொள்வார்கள் என்று சபதம் செய்தார். லோசாக் பேசுகையில் அதுலனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. துறவியின் சாபங்கள் காரணமாக தெய்வங்கள் தங்கள் வானவசிப்பிடங்களை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட கதைகளை அவர் கேள்விப்பட்டார். தவம் மற்றும் பக்தியின் மூலம் தங்கள் ஆன்மாவை முதலில் தூய்மைப்படுத்தாவிட்டால் இந்த மலை சிகரம் மனிதர்களுக்கு அணுக முடியாதது என்று கூறப்பட்டது. லோசாக் தனது கதையை தொடர்ந்தார். காசியப்பாவின் வலிமையான மகனான ரிஷியசிரிகளை பற்றி பேசினார். அவர் ஒரு தெய்வீக நிம்பால் பிறந்தார். இந்த இளம் முனிவர் காட்டில் வளர்ந்தார். மரங்களின் கிசுகிசுக்களாலும் பறவைகளின் பாடல்களாலும் சூழப்பட்டார். சூரிய ஒளியில் அவரது கொம்புகள் தங்கத்தைப் போல பிரகாசித்தன. அவரது பிரசன்னமே கடவுள்களின் மரியாதையை கட்டளையிடுவதாக தோன்றியது. ஆனால் ரிஷியசிரிகளின் மிகப்பெரிய சாதனை இன்னும் நிகழவில்லை. ஒரு ஆட்சியாளராக லோமவதர் ஒரு காலத்தில் ஒரு பிராமணரிடம் பொய் சொன்ன குற்றவாளி. இதன் விளைவாக அவர் ஆசாரிய வர்க்கத்தில் ஆதரவை இழந்தார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாழ்ச்சியால் அவரது மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேலும் கடவுள்களை சமாதானப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு அவர்கள் அவரிடம் கெஞ்சினர். அப்போதுதான் ரிஷியசிரிங்கா லோமவதரின் அரசவைக்கு வரவழைக்கப்பட்டார். அங்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பண்டைய இந்தியாவின் பசுமையான நிலப்பரப்பில் புத்திசாலித்தனமால் மற்றும் உறுதியான ராணி சீதாவால் அனுப்பப்பட்ட ஒரு திறமையான விருமலியால் ஒரு தந்திரமான திட்டம் இயக்கப்பட்டது. விபாண்டக முனிவரின் மகன் ரிஷியசிரிந்தாவை தனது கைகளில் கவர்ந்திருக்க அவரது நோக்கம் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு தந்திரத்தையும் பயன்படுத்தி அவரது இதயத்தை வெல்வது. செயற்கை மரங்கள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் நறுமணமுள்ள பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட விருந்தாளியின் மிதக்கும் ஆசிரமம் பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது. அவள் அதை ரிஷியசிரிங்கரின் ஆசிரமத்திற்கு அருகில் நம்புரமிட்டாள். அவள் நகர்வதற்கு முன்பு அந்த பகுதியை ஆய்வு செய்ய தூதர்களை அனுப்பினாள். அந்த வாய்ப்பு தன்னை முன்வைத்தது. மேலும் அவள் இளம் முனிவருடன் நட்பு கொள்ள வணிகத்திலும் புத்திசாலித்தனத்திலும் ஒரு விருந்தாளியான தனது மகளை அனுப்பினாள். விருந்தாளி ரிஷியசிரிங்கரின் ஆசிரமத்தை நெருங்கிய போது விபண்டகனின் புனித மகள் அவளை அரவணைப்புடனும் விருந்தோம்பலுடனும் வரவேற்றார். புனிதே, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று அவள் சொன்னாள். உங்கள் ஆன்மீக பணிகளில் உங்களை தக்க வைத்துக் கொள்ள ஏராளமான பழங்கள் மற்றும் வேர்கள் உங்களிடம் உள்ளன. அவரது நம்பிக்கையை வெல்லும். நம்பிக்கையின் அவரது வார்த்தைகள் பாராட்டுக்களால் நிரம்பியிருந்தன. விருந்தாளியின் அழகு மற்றும் அழகை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரிஷியசிரிங்கா அவளை தனது வீட்டுக்கு வரவேற்றார். தனது நம்பிக்கையின் கட்டளைகளை பின்பற்றி அவள் கால்கள், பாங்கள் மற்றும் வேர்களை கழுவுவதற்கு தண்ணீரை வழங்கினார். ஆனால் விருந்தாளிக்கு இது போன்ற எளிய இன்பங்களில் பங்கேற்கும் எண்ணம் இல்லை. அதற்கு பதிலாக அவள் உண்ணும் பிரசாதங்களை ஒதுக்கிவிட்டு ரிஷியசிரிங்கத்திற்கு நேர்த்தியான மாலைகள், ஒளிரும் ஆடைகள் மற்றும் சிறந்த பானங்களை வழங்கினாள். விருந்தாளியின் பரிசு ரிஷியசிரிங்கனை மூழ்கடித்ததால் அவர் மேலும் மேலும் அவள் மீது மோகம் கொண்டார். அவள் ஒரு பந்துடன் விளையாடினாள், சிரித்தாள். அவள் ஒரு கவலையற்ற குழந்தை போல தன்னை அனுபவித்தாள். அவளுடைய தொடுதல் அவரது முதுகெலும்பை நடுங்க செய்தது. அவள் மீண்டும் மீண்டும் அவரை தனது கைகளில் பிடித்து கொண்டாள். இதனால் அவர் மூச்சு திணறல் அடைந்தார். விருந்தாளியின் திட்டம் மந்திரத்தைப் போல வேலை செய்தது. ரிஷியசிரிங்கனின் இதயம் இப்போது அவளுடைய அழகை கவர்ந்தது. அவரை சுற்றியுள்ள உலகத்திற்கு அவர் தொலைந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் எல்லாவற்றையும் வென்றுவிட்டதாக தோன்றிய போது புத்திசாலி மற்றும் கடுமையான முனிவரான விபாண்டகன் காட்சியில் தோன்றினார். கண்களில் ஏக்கம் போன்ற தோற்றத்துடன் தனது மகன் தனியாக கவலையுடனும் சோகத்துடனும் அமர்ந்திருப்பதை கண்டார். மகனே, என்ன ஆச்சு என்று வேற்றியுடன் விபாண்டகன் கேட்டான். நீ ஏன் உன் கடமையை செய்யவில்லை? இன்று நீ எரிவடங்கும் விழாவை செய்தாயா? ரிஷியசிரிங்கா தன் தந்தையை பார்த்தார். கண்கள் இன்னும் மெல்லிய காற்றில் மறைந்து போன அந்த விருந்தாளியின் நினைவின் மீது நிலைத்திருந்தன. இதனால் அவரது இதயம் நொறுங்கி திகைத்தது. விபண்டகனின் வார்த்தைகள் அவர் மீது பாய்ந்தபோது ரிஷியசிரிங்கனின் பார்வை மீண்டும் யதார்த்தத்துக்கு திரும்பியது. அவர் சிந்தனையில் தொலைந்து போனதை அவர் அறிந்தார். மேலும் அவமானத்தில் ஒரு குறிப்பு அவரது முகத்தில் விழுந்தது. இளம் முனிவரின் உலகம். ஒரு அமைதியான காட்டின் நடுவே ரிஷியசிரிங்கா சிந்தனையில் அமர்ந்தார். ஆன்மீக தேடுபவரின் வருகைக்காக காத்திருந்த போது
அவரது புலன்கள் உயர்ந்தன. திடீரென்று தெய்வீகத்தின் பிரகாசத்துடன் ஒரு இளைஞன் அவருக்கு முன் தோன்றினார். இளமையின் இருப்பு ஒரு பசுமையான காட்டின் வழியாக சுழலும் மென்மையான காற்று போல இருந்தது. அனைத்து புலன்களையும் எழுப்பியது. அந்த இளைஞன் அருகில் வந்தபோது ரிஷியஸ்ரீந்த ஒரு அழகான காட்சியை பார்த்தார்.